ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஏபிஜே ஷெட்வின். இன்றைய நாளிதழ் செய்திகள். ஸோ ஹிந்து பேப்பர்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 1,00,000 கோடியில் வேளாண்மை உள்கட்டமைப்பு நிதியத்தை அறிவிச்சிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கடன் கிடைக்க செய்வது, சேமிப்பு கிடங்கள் அமைக்க உதவுவது, விளைபொருட்களை உரிய விலையில் கிடைக்க செய்வது போன்றவற்றிற்காக என்ன பண்ணியிருக்காங்க, நம்முடைய மத்திய அரசு 1,00,000 கோடியில் வேளாண்மை உள்கட்டமைப்பு நிதியத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 6வது தவணையாக விவசாயிகளுக்கு 17,100 கோடியில் உதவித்தொகை வழங்கும் பணியையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சிருக்காங்க. எப்பனா நேற்று. ஸோ இந்நிகழ்ச்சியில் மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கலந்து கொண்டிருக்காங்க. ஸோ 2018 டிசம்பரில் PM கிசான் சம்மான் திட்டத்தின் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 9.9 கோடி அதிகமான விவசாயிகளுக்கு இதுவரை சுமார் 75 கோடி நேரடியாக நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த நிதி பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தியிருக்காங்க. தற்போது இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 6வது தவணையாக 17,100 கோடி உதவித்தொகை, அதாவது 8.5 கோடி விவசாயிகள் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. ஸோ விவசாய கடன், விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிதியத்தின் மூலம் 3% வட்டியில் 2 கோடி வரை கடன் உதவி வழங்கப்படும். ஸோ விவசாய பொருட்களை பாதுகாக்க குளிர்சாதன கிடங்குகள் அமைக்க கடன் வழங்கப்படும். இதற்காக 12 பொதுத்துறை வங்கிகள் 11 வேளாண்மை வங்கிகளுடன் மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க, ஒப்பந்தம் செய்திருக்காங்க. ஸோ இந்த கடனை வாங்குவதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும், ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஸோ நடப்பாண்டில் 10,000 கோடி, 3 ஆண்டுகளில் 30,000 கோடி வீதம் கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்முடைய மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஆதார் எண் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் மட்டுமே பரிமாற்றம் செய்யப்படும். ஸோ ஆன்லைன் மூலம் விவசாய கடன் விண்ணப்பம் செய்தால் ஆன்லைன் வழியாகவே கடன் ஒப்புதல் வழங்கப்படும். ஸோ மெயினாக இந்த திட்டத்தின் எதுக்குன்னா சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ், ஸோ இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு விவசாயம் சார்ந்தவர்களை கொண்டு வர முயற்சி நடத்துவதற்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே தேசம் ஒரே சந்தை தற்போது சாத்தியப்பட்டுள்ளது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னா இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் 5ஆம் தேதி நடைபெற்றிருக்கு. அந்த நடைபெற்ற தேர்தலில் 3/2 பங்கு இடங்களே ராஜபக்சேவின் இலங்கை மக்கள் கட்சி என்ன பண்ணியிருக்காங்க, கைப்பற்றியிருக்காங்க. ஸோ தற்பொழுது இலங்கையின் பிரதமராக மகேந்திர ராஜபக்சே என்ன பண்ணியிருக்காங்க, பதவி பிரமாணம் செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்தது யாருன்னா இலங்கையின் அதிபர் கோத்தபயா ராஜபக்சே, அதாவது அவருடைய இளைய தம்பி தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இலங்கையில் 1770ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ராஜபக்சே முதலாக என்ன பண்ணியிருக்காங்க, வெற்றி பெற்றார். அவருக்கு வயது 24. அதன் பின் இலங்கை அதிபராக 2 முறையும் பிரதமராக 3வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஸோ அதிபராக இலங்கையில் 2 முறையும் பிரதமராக 3வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு பதவி பிரமாணம் செய்தது யாருன்னா தற்பொழுது இலங்கை அதிபராக உள்ள அவருடைய இளைய சகோதரரான கோத்தபயா ராஜபக்சே தான் என்ன பண்ணியிருக்காங்க, பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ பெண் தொழிலாளர்களை ஊக்குவிப்பதற்காக நம்முடைய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணியிருக்காங்க, 5% உயர்த்தியிருக்காங்க. கடன் வழங்குவதை உயர்த்தியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா தங்கள் கடன் வழங்கும் அளவை 5% வரை உயர்த்தி கொள்ளலாம் என வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. யாருக்குன்னா பெண் தொழில் முனைவோருக்கு வங்கிகள் இதன் மூலம் எளிதாக கடன் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஸோ தொழில், விவசாயம், உற்பத்தி, கல்வி என பல்வேறு பிரிவுகளுக்கு வங்கிகள் கடன் வழங்கி வருகின்றன. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா
ரிசர்வ் வங்கி அதிகாரி கூறியதாவது, வேலைக்கு செல்வதை விட சொந்தமாக தொழில் செய்யும் எண்ணம் பெண்களிடையே அதிகரித்து வருகிறது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணியிருக்காங்க, விவசாயம், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில், கல்வி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, கட்டுமானம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சொந்தமாக தொழில் தொடங்கி நடத்தி வருகின்றது. அதனால் பெரும்பாலான பெண்களுக்கு சொந்தமாக தொழில் தொடங்க தனி தடையாக இருப்பது மூலதனம். ஸோ அந்த மூலதனத்தை அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய ரிசர்வ் வங்கி பெண்களுக்கு 5% தொழில் தொடங்குவதற்கு என்ன பண்ணியிருக்காங்க, கடன் வழங்குவதற்கு அனைத்து வங்கிகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை பெண் தொழில் முனைவோருக்கு 31,578 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, பெண்களுக்கான அந்த கடன் வழங்கும் திட்டத்தை வந்திருக்கேன்னா ரிசர்வ் வங்கி 5% உயர்த்தியிருக்காங்க. ஸோ உலக சுகாதார நிறுவன தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் சென்னையில் உள்ள MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை சார்பில் கரோனா நெருக்கடி காலங்களில் பால்நிலை ரீதியாக ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் என்ற தலைப்பின் இணையவழி கருத்தரங்கம் முன் தொடங்கியிருக்காங்க. ஸோ தற்பொழுது நம்முடைய உலக சுகாதார நிறுவன தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன், அவர் யாரும் நம்முடைய MS சுவாமிநாதன் அவருடைய மகள் தான் அவங்க. ஸோ புதிய கல்விக் கொள்கை, ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏன்னா நியூஸ் பேப்பரில் நிறையா அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பள்ளி குழந்தைகள் 3 மொழிகளை படிக்க வேண்டும், அவற்றில் 2 மொழி இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்கிற புதிய கல்விக் கொள்கை 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான நடுநிலை பள்ளி மாணவர்களுக்கு, அதாவது ஏக் பாரத் ஸ்ட்ரேட் பாரத் என்ற திட்டங்கள் மூலம் சமஸ்கிருதம் உள்ளிட்ட செவ்வியல் மொழிகளின் அடிப்படையில் இலக்கணங்கள் அறிமுகப்படுத்தப்படும். ஸோ எந்த திட்டத்தின் மூலமெல்லாம் ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட் பாரத் என்ற திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மும்மொழி கல்வியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ உயர் பள்ளி மாணவர்கள் இந்திய மொழிகள், ஆங்கிலம் தவிர தான் விரும்பும் வெளிநாட்டு மொழியையும் படிக்கலாம். ஸோ அதற்கான ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் 2020-21 தேசிய அளவிலான புதிய பாடத்திட்டத்தை NCERT உருவாக்கும். தற்போது நடத்த வரும் 10ஆம் 12ஆம் வகுப்பு தேர்வுகளோடு 3ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு மற்றும் 8ஆம் ஆண்டு வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும் என்று இந்த புதிய கல்விக் கொள்கையில் சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வரைக்கும் 10ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பொது தேர்தல் நடத்தப்படும். ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலம் பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 5, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பொது தேர்தல் நடத்துவதற்கான ஒரு திட்டத்தை அவங்க வச்சிருக்காங்க. ஸோ புதிய கல்விக் கொள்கையில் பள்ளி கல்வி குறித்து முதல் பகுதியில் அடங்கியுள்ள 5ஆம் அத்தியாயமானது எதை சொல்கிறாங்கன்னா 4 ஆண்டு கால பிஎட் படிப்பு அறிமுகப்படுத்தப்படும். அதாவது அவங்க ஆசிரியர்களுக்கான படிப்பை பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுக்கு உயர்த்திருக்காங்க. ஸோ 2030 பள்ளி ஆசிரியர்களுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி 4 ஆண்டு பிஎட் படிப்பாக இருக்கும். ஸோ 4 ஆண்டு பிஎட் படித்தா மட்டும்தான் அவங்களுக்கு இந்த கல்லூரிகளில் ஸ்கூலில் அவங்களுக்கு பணிபுரிவதற்கான ஒரு தகுதி நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு அல்லது தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வுகளின் அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆசிரியரின் பணிக்காலம், பதவி உயர்வு, ஊதிய விகிதங்கள் அனைத்தும் தகுதியின் அடிப்படையில் மாற்றியமைக்கப்படும். ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
பணி மூப்பின் அடிப்படையில் என்ன பண்ணாங்க, பதவி உயர்வு ஊதியம் எல்லாமே வழங்கினாங்க. ஆனால் இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலம் பார்த்தீங்கன்னா அவருடைய அடிப்படை, அதாவது அவருடைய தகுதியின் அடிப்படை தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பதவி உயர்வு வழங்கப்படும். ஸோ ஆசிரியர் பயிற்சிக்கான தேசிய பாடத்திட்டம் ஒன்றை 2021 NCERT உருவாக்கும் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ அனைவரும் உள்ளடக்கிய கல்வி. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா 6வது அத்தியாயம் என்ன சொல்லுதுன்னா, 2016-17 வெளியான ஆய்வறிக்கையின்படி ஆரம்ப நிலை கல்வியில் 19.16%, ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா 19.16 உள்ள பட்டியல் மாணவர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா உயர்நிலை கல்வியில் 17.3 குறைந்து விடுகிறது. ஸோ என்று அந்த ஆய்வு அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பழங்குடியினர் மாணவர்களில் இது 10.6% இருந்து 6.8% குறைந்திருக்கிறது. ஸோ பட்டியல் இனத்தவர் அவங்களுக்கான கல்வி உயர்நிலை கல்வியில் பார்த்தீங்கன்னா 17.3% குறைந்து விடுகிறது. அதேமாரியா பழங்குடியினர் எஸ்டி அவங்க மாணவர்களுக்கான படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10.6%லேருந்து 6.8% குறைந்து காணப்படுகிறது. ஸோ 7வது அத்தியாயம் என்ன சொல்றதுன்னா, 5லிருந்து 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு உள்ள உயர்நிலை பள்ளியோடு இணைத்து பள்ளி வளாகங்கள் அல்லது பள்ளி தொகுப்புகள் உருவாக்கப்படும் என்று புதிய கல்விக் கொள்கைகளை சொல்லியிருக்காங்க. ஸோ 8வது அத்தியாயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்போது பள்ளிக்கல்வி அமைப்பின் நிர்வாகம் நெறிப்படுத்துவது உள்ளிட்ட அனைத்து முக்கிய பணிகளும் பள்ளி கல்வித்துறையே ஏற்றுக்கொண்டுள்ளது. ஸோ நெறிமுறைப்படுத்தும் பணிகளை ஏற்றுக்கொண்டிருப்பதால் கல்வியின் தரத்தை உயர்த்த அதனால் இயலவில்லை. ஸோ அதே நேரத்தில் தனியார் மற்றும் சேவை அடிப்படையில் இயங்கும் பள்ளிகளின் பங்களிப்பையும் ஊக்குவிக்க வேண்டியிருக்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மாநிலங்களின் பள்ளி கல்வித்துறையானது அரசு பள்ளிகளின் நிர்வாகத்தை மட்டுமே கவனத்தில் கொள்ள வேண்டும் என புதிய கல்விக் கொள்கை பரிந்துரைக்கிறது. ஸோ அனைத்து பள்ளிகளையும் கண்காணித்து வரும் மாநில பள்ளி கல்வித்துறையின் அதிகாரம் பறிக்கப்பட்டு அது புதிய அமைப்பின் வசம் ஒப்படைக்கப்படுகிறது என்று இந்த புதிய கல்விக் கொள்கையில் சில சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா நியூஸ் பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய புதிய கல்விக் கொள்கை பற்றி நிறையா நியூஸ் பேப்பர் அண்ட் சேனல் எல்லாத்துலேயும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் கண்டிப்பாக அதை பற்றி நம்மளுடைய டிஎன்பிசியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ மெயினாக நம்முடைய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு அறிவிப்பு வச்சுருக்காங்க. என்னென்னா 101 ஆயுதங்கள் இறக்குவது தடை செய்ய விடுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கார். ஸோ பிரதமர் நரேந்திர மோடி இந்திய உற்பத்தி மற்றும் சந்தை மேம்பாட்டுப்படுவதற்காக சுயசார்பு பாரதம் என்ற திட்டத்தை சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தேவையை இந்தியாவிலே உற்பத்தி செய்து பூர்த்தி செய்து கொள்வதும் வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்வதும் இத்திட்டத்தின் நோக்கம். ஸோ இந்த திட்டத்தின் நோக்கம் முக்கிய நோக்கம்னா எந்த ஆயுதங்கள் இருந்தாலும் சரி அதனுடைய எக்யூப்மெண்ட் மற்றும் மெட்டீரியல் எல்லாமே இந்தியாவிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு அது வெளிநாடுகளுக்கு விற்கப்படும் என்று இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த தடை வச்சிருக்காங்க. இது எது வரைக்கும் இருக்குன்னா டிசம்பர் 2020 முதல் டிசம்பர் 2025 வரை இந்த தடை வந்து அமலில் இருப்பதாக நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யாருடன் விவாதித்து அந்த டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா டிஆர்டிஓ, பாதுகாப்புத்துறை சார்ந்த அரசு நிறுவனங்கள், ஆர்டினன்ஸ் அண்ட் ஃபேக்டரி வாரியம் ஆகியவற்றை கலந்தோசித்து இந்த தடையை எடுத்திருக்காங்க, இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவிற்கு பிறகு இந்தியா அதிக அளவில் பாதுகாப்பு ஆயுதங்கள் உபகரணங்களை இறக்குமதி செய்துள்ளது. மேலும் சர்வதேச ஆயுத இறக்குமதியில் 9.2% இந்தியா பங்கு வகிக்கிறது. ஸோ கடந்த 2015 முதல் 2020 வரை 260 பாதுகாப்பு துறை சார்ந்த ஆயுதங்கள் உபகரணங்களை 3.5 லட்சம் கோடி மதிப்பிற்கு கொள்முதல் செய்திருக்கிறது. யாருன்னா நம்முடைய இந்திய அரசு. ஸோ சவுதி அரேபியா பிறகு அதிகமான ஆயுதங்களை இறக்குமதி செய்த நாடு பார்த்தீங்கன்னா நம்முடைய
இந்தியா தான் இருந்திருக்கு. ஸோ அடுத்த 5 ஆண்டு முதல் 7 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி மதிப்பிலான ஆயுதங்களை உள்நாட்டிலே கொள்முதல் செய்யும் வாய்ப்பு ஏற்படும் என்று நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காங்க. ஸோ உலக பணக்காரர்கள் வரிசை 4வது இடத்தில் நம்முடைய முகேஷ் அம்பானி அவங்க இருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானி உலக பணக்கார வரிசை 4வது இடத்தில் வந்து முன்னேறியிருக்காங்க. ஸோ அவருடைய சொத்து மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா $8,006 கோடி உயர்ந்துள்ளது. ஸோ இந்த ஆண்டில் மட்டும் அவரது சொத்து மதிப்பு 2,200 கோடி வந்து உயர்ந்துள்ளது. அதை சொன்னது யாருன்னா ப்ளூம்பர்க் கோடீஸ்வரர்கள் அட்டவணை தெரிவிக்கிறது. ஸோ இந்த அட்டவணை வெளியிட்டதானா ப்ளூம்பர்க் என்ற ஒரு அமைப்பை தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ கோடீஸ்வரர்கள் பட்டியலில் பிரான்ஸை சேர்ந்த பெர்னார்ட் அர்னால்டின் சொத்து மதிப்பு கடுமையாக சரிந்துள்ளது. இவர் ஃபேஷன் பொருள் தயாரிப்பு நிறுவனமான LVMH மோயேட் தயாரிப்பு அவருடைய பொருளாதாரம் ரொம்ப சரிவடைந்திருக்கு. எதிலிருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்து மதிப்பு 8,200 கோடியிலிருந்து டாலரிலிருந்து 2,501 கோடி குறைந்திருக்கிறது. ஸோ நம்முடைய உலக பணக்காரர் வரிசை 4வது இடத்தில் முகேஷ் அம்பானி இருக்காங்க. ஸோ மெயினாக ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஸோ இன்றைய செய்திகள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக ரிலேட்டடாக தான் வந்து இம்பார்ட்டன்ட் அதை மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச்.